அதாவது பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது பயாலஜிக்கல் டெக்னாலஜி, அதனுடைய சுருக்கம் தான் பயோடெக்னாலஜி. நீங்க சொன்ன மாதிரி அது பொறியியல்லையும் இருக்கு, அது பிடெக் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல் சார்ந்து இருக்கு, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, இது ரெண்டுமே இருக்கு. இப்போ இந்த பிடெக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது 4 ஆண்டு படிப்பு. 12th முடிச்சு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இது இருக்கிறவங்க பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது தாவரவியல் அல்லது ஜுவாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கிறவங்க இந்த துறையை எடுத்து படிக்கலாம். இந்த துறையில இருக்கக்கூடிய இளநிலை மற்றும் முதுநிலை பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. அதாவது இளநிலைங்கிறது 3 ஆண்டு படிப்பு, முதுநிலைங்கிறது 2 ஆண்டு படிப்பு. இந்த 2 படிப்புமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல இருக்கு. இதை தவிர ஆராய்ச்சி படிப்பும் இருக்கு. இந்த இளநிலை படிப்புல என்னங்கிறதுனா பிஎஸ்சி பயோடெக்னாலஜில ஒரு 12ஆம் வகுப்பு மாணவர் இல்ல ஒரு மாணவியோ யார் வேணாலும் படிக்கலாம். மாணவர்கள் மாணவிகள் 2 பேருமே படிக்கலாம். உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த படிப்புக்கு நாங்க பேசிக்கா செல் பயாலஜி அப்படின்னு ஒரு பேசிக்கா ஒரு சப்ஜெக்டை சொல்லி கொடுத்து மிகவும் அட்வான்ஸான ஜெனடிக் இன்ஜினியரிங், எந்த ஒரு உயிரினம் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டாலே உயிருள்ள பொருள், தாவரமா இருக்கலாம், விலங்கினமா இருக்கலாம், நுண்ணுயிரியா இருக்கலாம், ஏன் மனிதன் கூட பயாலஜிக்கல் ஆர்கானிசம் தான். அதுக்கு அடிப்படை எல்லாத்துக்குமே டிஎன்ஏ என்ற மூலக்கூறு ஒன்று இருக்கு. இந்த மூலக்கூறுங்க இருக்கிறதுனால தான் ஒருத்தருடைய தனித்தன்மை நம்மளுக்கு கொடுக்கறதே அந்த மூலக்கூறு தான். எல்லாருக்குமே டிஎன்ஏ இருக்கு. எல்லாரும் பேச்சாற்றல், ஒருத்தருடைய கலர், நடை, பாவனை, அறிவுத்திறன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்ல சில பேர் ரொம்ப அதிகமா இதா இருப்பாங்க, அதுக்கும் அந்த டிஎன்ஏங்கிற மூலக்கூறு தான் காரணம். ஸோ ஒரு மாணவன் உள்ள வரும்போது இந்த டிஎன்ஏனா என்ன, அது எப்படி நம்ம உடல்ல இருக்கு, அதை என்னென்ன செய்தா நம்ம அதை மேலும் உற்பத்தி பண்ணி ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு அதை எப்படி மாற்ற முடியும், அதுக்கு என்னென்ன கூறுகள் நம்ம செய்ய வேண்டும், செய்முறை, தேர்வு எல்லாமே எங்க ஆராய்ச்சி கூடத்திலேயே சொல்லித்தரோம். ஐயா, இந்த துறையில உங்களுக்கு 15 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இந்த 15 ஆண்டுகள்ல நீங்க பயோடெக்னாலஜி இந்த துறையில கண்ட வளர்ச்சிகளை பத்தி சொல்லுங்க. அதாவது பயோடெக்னாலஜிங்கிறது 1996ல நம்ம இந்திய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்கு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். அதுல ஒரு தனி பிரிவா கொண்டு வந்தாங்க, டிபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல இதுக்கு அதிக வேலைவாய்ப்பு, ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அப்பயே உணர்ந்துட்டாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே இந்திய அரசாங்கம் இது ஒரு தனித்துறையா ஆரம்பிச்சு மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். படிப்புன்னு ஆரம்பிச்சு அப்பெல்லாம் இது ஒரு ஆராய்ச்சி லெவல்ல தான் இருந்தது. இந்த பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு இளநிலை முதுநிலை படிச்சவங்க ஆராய்ச்சியில இந்த பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி ஆராய்ச்சிகள்லாம் செய்தார்கள். 96க்கு பிறகு 1996க்கு பிறகு இதை ஒரு பொறியியல் படிப்பா பிடெக் பயோடெக்னாலஜியா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இளநிலை பிஎஸ்சி பயோடெக்னாலஜிங்கிறத கொண்டு இப்போ இந்த கல்வியை பத்தி எல்லோருக்கும் தெரியணும், எல்லா நிலைகளிலும் கற்றுக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொடுத்துட்டு வரோம். மாணவர்களுக்கு கல்வி தகுதியை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து படிச்ச மாணவர்களும் படிக்கலாம், அது மட்டும் இல்லாம கணினியை சேர்த்து படித்த மாணவர்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் தோராயமா இருக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது கிடையாது. பாஸ் செய்த மாணவர்கள் எல்லாருமே தேறிய 12வது தேறிய மாணவர்கள் எல்லாருமே அவங்க பயாலஜி படிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜி படிக்கவில்லை என்றாலும் இந்த பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். இதுல எல்லாரும் சார் டெக்னாலஜி வருதே கணிதம் இருக்குமே அப்படிம்பாங்க. பிஎஸ்சி எடுத்து படிக்கும் போது அதுல கணிதம் வராது. பிடெக் பயோடெக்னாலஜின்னு எடுத்து படிக்கும் பொழுது ஓரிரு பேப்பர்கள் கணிதம் வர இருக்கும். அதுல இரண்டுக்குமான வித்தியாசம் சொல்லுங்க ஐயா. அதாவது பிடெக் அதாவது பொறியியல்ல சேர்ந்த படிப்பை படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி இளநிலை முதுநிலை இப்படி படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லா மாணவர்களுக்கும் மிக நல்ல கேள்வி கூட இது. அதாவது இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்ப பிஎஸ்சி அப்படின்னு ஒருத்தவங்க பயோடெக்னாலஜி படிக்கிறாங்கன்னா அது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு, அதை எப்படி படிப்பது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத மட்டும் சொல்லி தருது சயின்ஸ். அதே மாதிரி ஒரு நுண்ணுயிரி எடுக்கிறோம், அந்த நுண்ணுயிரி அந்த டிஎன்ஏ மூலக்கூறு இருக்கு. ஒரு நுண்ணுயிரை எப்படி ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கிறது, ஒரு
ஆராய்ச்சி, மண்ணில் இருந்து எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ஒரு ஊடகத்துல வளர்க்கறது, அதை வச்சு என்னென்ன செய்யலாங்கிறத சொல்லி தரது சயின்ஸ். இதை பிஎஸ்சில படிக்கிறோம். டெக்னாலஜி, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், புரியுங்களா? அதாவது பயோடெக்னாலஜிங்கிறது என்னன்னா மனுஷனுக்கு தேவையான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும், அது வந்து ஒரு நுண்ணுயிரியில இருக்கு, இல்ல ஒரு தாவரத்துல இருக்கு. அதை நேரடியா எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. தாவரத்துல அதனுடைய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதை நான் என்ன பண்ணணும், இப்போ நிறைய உற்பத்தி பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு டெக்னாலஜி தேவை. அதை எப்படி உற்பத்தி பண்றது, அதிக அளவுல நான் எப்படி அதை உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்றது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இன்ஜினியரிங் சைடு, அதாவது பயோடெக்னாலஜி, அதாவது அப்ளிகேஷன் அதை நம்ம சொல்றோம். சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். அதாவது அந்த உயிரினத்தை வச்சு நான் மேலும் எப்படி பண்ண போகிறேன், எப்படி அதை மாற்றப் போகிறேன், எப்படி அதிகம் உற்பத்தி செய்ய போகிறேன் அப்படிங்கிறது டெக்னாலஜி. அந்த உயிரினத்தை பற்றி மட்டும் படிச்சு அது என்னென்ன யூஸ் இது படிச்சா அப்படிங்கிறது சொல்றது சயின்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஐயா, இப்ப இளநிலை வந்து 3 ஆண்டுகள் படிக்கணும், அது மட்டும் இல்லாம முதுநிலை வந்து 2 ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும், எந்த முறையில் அமைந்திருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதாவது பாடத்திட்டங்கள் எப்படி அமைந்திருக்கும்னா, இதை நான் சொன்னேன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க இது படிக்கலாம், பயாலஜி படிச்சவங்க படிக்கலாம். அதனால இப்ப வந்து ஒரு இளநிலைக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். இளநிலைக்கு வரும்போது நான் வந்து பயாலஜி படிச்சவனுக்கு கொஞ்சம் அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வரவனுக்கு அதை பத்தியான அறிவியல் அவ்வளவாக இருக்காது, 10ஆவதோட சரி அவனுக்கு. அதனால முதல் ஆண்டு, குறிப்பாக முதல் செமஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் செமஸ்டர் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா இருக்கும். பயோடெக்னாலஜினா என்ன, அதை என்னென்ன நம்ம படிக்க போறோம், அதை படிச்சா நம்மளுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும், இந்தியாவுடைய பயோடெக்னாலஜி வளர்ச்சி எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை பத்தி சொல்றதுதான் அந்த முதல் செமஸ்டர். 2வது செமஸ்டர்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, படிப்படியா முதல் செமஸ்டர்ல படிச்சதை 2வது செமஸ்டர்ல அதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதாவது செயற்கூடத்துல வந்து முதல்ல பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு, தாவரம்னா எப்படி இருக்கும், அது எப்படி வளருங்கிறத முதல் செமஸ்டர் சொல்லி கொடுத்துரும். இந்த தாவரத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நல்ல தாவரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல இருந்து எப்படி ஒரு திசுவை வெளியே எடுக்கிறது, அதை எப்படி ஒரு ஊடகத்துல வளர்க்கறது அப்படிங்கறத செய்முறையா 2வது செமஸ்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி விலங்கின செல்களை எப்படி வளர்க்கறது, ஒரு கேன்சர் செல்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ஒரு மருந்து, இப்ப வந்து ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மருந்தை வந்து நம்ம முதல்ல ஆராய்ச்சி கூடத்துல டெஸ்ட் செய்யும். இது தகுதியா இல்லையா, கொடுக்கலாமா வேண்டாமா, இல்ல இதை கொடுத்தா அந்த செல்கள் இறக்குதா, இல்ல அந்த கொடுக்கறதுனால மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ ஏதோ பாதிப்பு இருக்காங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிக்கணும். இதெல்லாம் நாங்க இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ மாணவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் படிக்கிறாங்க அப்படின்ற போது புத்தக அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல அனுபவ ரீதியா என்னென்ன விஷயங்கள்ல அவங்க கத்துப்பாங்க? இதுவும் மிக மிக முக்கியமானது. ஏன்னா பயோடெக்னாலஜிங்கிறது வந்து அப்ளிகேஷன், பயாலஜியும் பொறியியலும் சேர்ந்தது, டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதனால ஒரு மாணவன் இதை முடிச்சுட்டு போகும் பொழுது அவனுக்கு வந்து பலதரப்பட்ட அறிவு இருக்க வேண்டும். அதாவது நீங்க கேட்ட மாதிரி இப்ப வந்து வெறும் புத்தக படிப்பா சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, நாளைக்கு பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி. அவனுக்கு முதல்ல பயோடெக்னாலஜி என்னன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் போராது, அது சம்பந்தப்பட்ட தொழிற்கூடங்களுக்கு கூட்டி செல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க யூனிவர்சிட்டியில நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுமே அவனுக்கு வந்து ஒரு உயிரினத்திலிருந்து பிளட்டை எடுத்து அந்த பிளட்டை எப்படி ஸ்டடி பண்றது, அனாலிசிஸ் பண்றது, டிஎன்ஏவை எப்படி எடுக்கிறது, ஒரு டிஎன்ஏவை எப்படி நம்ம கண்டுபிடிச்சு ஒரு ஊடகத்து வழியா பாக்குறது அப்படிங்கிறது. இதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, சென்னையை சுற்றி இருக்கிற சில ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கு, பயோடெக்னாலஜி ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கு, அங்க நேரடியா கூட்டி எடுத்துட்டு போய் இப்படிதான் ஒரு லேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தோம். அதே மாதிரி 2வது தாவர திசு வளர்ப்பு பத்தி சொன்னேன். ஒசூர்ல நம்ம சிப்காட்லயே 2-3 தொழிற்கூடங்கள் இருக்கு, தாவர திசு வளர்ப்பு தொழிற்கூடங்கள். என்ன மாதிரியான தாவரங்கள் அவங்க அதை யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி அதை கண்டுபிடிச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க. இப்போ வந்து கட் ஃபிளவர்ஸ் நிறைய போறாங்க, எல்லாமே தாவர திசு வளர்ப்புனால உண்டாக்கப்பட்ட தாவரங்கள். 3வது என்ன பண்றோம்னா, பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஊட்டி, அங்க கூட்டு போறோம். அங்க என்னன்னா வேக்சின், இப்போ வந்து போலியோ, ராபிஸ் இந்த மாதிரி வேக்சினை வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பயோடெக்னாலஜில முக்கியமானது என்னன்னா, ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நோய்கள் நிறைய இருக்கு, 2 முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு இருக்கிற நோயை தடுக்கணும், புது நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்கணும். சோ அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, இவங்களை நேரடியாக அங்கேயே கூட்டி போய் ஒரு வேக்சின் ஃபேக்டரி எப்படி இருக்கும், ஒரு ஆய்வுக்கூடம் எப்படி இருக்கும், அதை 3 நாள் அவங்களை அங்க வச்சு சொல்லி கொடுக்கும். சோ இந்த பல்கலைக்கழகத்திலேருந்து ஒருத்தன் படிச்சுட்டு வெளியே போகும்போது அவனுக்கு அடிப்படை பயோடெக்னாலஜினா என்னன்னு தெரியும், ஒரு தொழிற்கூடம் வைக்கக்கூடிய அளவிற்கு என்னென்ன அவனுக்கு தேவையோ அதையும் நாங்க ஃபுல்லா சொல்லித்தரோம். இதை தவிர முதுநிலை மாணவர்களுக்கு, ஏன்னா பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி,
சப்போஸ் ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ இல்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்து நான் ஒரு தொழிற்கூடம் ஆரம்பிக்கணும் நாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட நாங்க என்ன பண்றோம்னா பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க், பிரைவேட் பேங்க்ல இருக்கிற இந்த மாதிரி ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து பணம் கொடுத்து இந்த தொழிற்கூடம் ஆரம்பிக்க சொன்னார்களோ அவர்களை நேரடியாக கூட்டி வந்து மாணவர்களிடையே பேச வைத்து யார் யாருக்கு சப்போஸ் அதுல 2-3 பேர் நான் வந்து ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சான்னா அதற்கும் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இதை வந்து இளநிலையில படிச்சா மட்டும்தான் முதுநிலையில இதை படிக்க முடியுமா, இல்ல வேறு துறையில அதாவது மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த துறையில படிச்ச மாணவர்களும் முதுநிலையில இதை படிக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உயிர் அறிவியல். அதுல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா 3 துறை இருக்கு. ஒன்னு வந்து மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரிகளை பத்தி படிக்கிறது. ரெண்டாவது பயோகெமிஸ்ட்ரி, நம்ம உடல்ல நடக்கிற பல்வேறு விதமான வேதி மாற்றங்களை பத்தி படிக்கிறது பயோகெமிஸ்ட்ரி. பயோடெக்னாலஜி, இப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே லைஃப் சயின்ஸ் கீழே தான் வருது. இப்போ நான் சொன்னது என்னன்னா பயோடெக்னாலஜியில எனக்கு ஒரு உயிரினம் வேணும். அந்த உயிரினம் வந்து நல்ல உயிரினம்னா அதுல இருந்து ஒரு நொதி என்சைம் ஒரு நொதி இருக்குன்னு ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் சொல்றாரு. சார் இது அருமையான ஒரு நொதி இருக்கு, இதை எப்படி அதிகப்படுத்துறது, இதை எப்படி கொண்டு வருது வெளியே அப்படிங்கறத ஒரு பயோடெக்னாலஜி சொல்லி தருவார். அதை எப்படி நான் அதிக உற்பத்தி பண்றது, அதை எப்படி நான் வந்து ஒரு பப்ளிக்கு எடுத்துட்டு சொசைட்டிக்கு எடுத்துட்டு போறது, கமர்ஷியலா அதை எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லி தரவர் ஒரு பயோடெக்னாலஜி. சோ அதனால மைக்ரோபயாலஜி படிச்சவங்களும் பயோடெக்னாலஜி வரலாம், பயோகெமிஸ்ட்ரி படிச்சவங்க பயோடெக்னாலஜி, ஏன் பார்மசி படிச்சவங்க, பிடிஎஸ் படிச்சவங்க, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இவங்க படிச்சவங்க கூட எல்லாருமே இந்த முதுநிலை பயோடெக்னாலஜிக்கு வராங்க. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு தோராயமா இந்த 3 ஆண்டுகளுக்கும் சரி, அதற்கு பிறகு வந்து முதுநிலையில படிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் சரி, படிக்கிறதுக்கு தோராயமா எவ்வளவு செலவாகும் அந்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது இளநிலைங்கிறது நான் 3 ஆண்டுன்னு சொன்னேன், பிடெக் வந்து 4 ஆண்டுகள். இப்ப பிடெக் பாத்தீங்கன்னா எங்க பல்கலைக்கழகத்துல 80,000 ரூபாய் நாங்க சார்ஜ் பண்றோம் வருஷத்துக்கு. சோ 4 வருஷம் பாத்தீங்கன்னா 4×8=32, 3,20,000 ரூபாய் இதான் ஃபீஸ், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இளநிலை பிஎஸ்சி அப்படிங்கன்னா வருஷத்துக்கு 25,000 ரூபாய். சோ 3 ஆண்டுகளுக்கு வெறும் 75,000 ரூபாய் தான் உங்களுடைய படிப்பு செலவு. இந்த 75,000க்கு நீங்க பிற்காலத்துல பல கோடிகள் சம்பாதிப்பதற்கான அடித்தளத்தை இந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுக்கு காரணம் எங்க நிர்வாகம் கொடுத்திருக்கிற கட்டமைப்பு வசதிகள். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லேப் அப்படின்னு சொல்லுவோம். பயோடெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 10 கோடிக்கான அங்க செயற்கூடங்கள் இருக்கு. இரண்டாவது மிக மிக முக்கியமானது தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள். ஏன்னா சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு வந்து தரவாக இருக்கணும், எல்லோருமே முனைவர் பட்டம் வாங்கியவர்கள். சோ இது ரெண்டையுமே எங்க மேனேஜ்மெண்ட் கொடுத்ததுனால எங்களால இந்த பயோடெக்னாலஜியை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இந்த துறையில படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. அதாவது பயோடெக்னாலஜிங்கிறது புது ஃபீல்ட். எப்படி ஐடி வந்து இந்தியன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றோமோ, பயோடெக்னாலஜி பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது பாரத் டெக்னாலஜி. ஏன்னா நம்ம ஐடில நிறைய சாதிச்சிட்டோம், பயோடெக்னாலஜியும் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறுகிய ஆண்டுல நம்ம வல்லரசு நாடுகளை விட அதிகமாக நம்ம சாதிக்க போறோம். இன்னொன்னு இப்ப வந்து அமெரிக்கா, யூகே, கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல பயோடெக்னாலஜி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கு பயின்ற மாணவர்கள், இந்தியாவில் பயின்ற மாணவர்கள் அதிகமாக அங்கு போய் ஆராய்ச்சி படிப்புகளை செய்து மிக மிக அதிக சம்பாதிப்பு ஈட்டுகிறார்கள். சோ வெளிநாடுகளிலும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்ப எங்க பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே எங்கள்கிட்ட படித்த மாணவர்களே இப்போ ஜெர்மனியில இருக்கிறாங்க, சவுத் கொரியால இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் வந்து மேல் படிப்பு இங்க எல்லாம் முதுநிலை வரை முடிச்சுட்டு ஈவன் ஆராய்ச்சி கூட முடிச்சுட்டு அங்க போய் இப்போ சயின்டிஸ்ட், அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்கள் எங்கெல்லாம் பணிபுரியுறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதாவது பயோடெக்னாலஜிங்கிறது பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில். அங்க எல்லா இடத்துலயுமே இப்ப பயோடெக்னாலஜிங்கிற ஒரு துறையை கொண்டு வந்துட்டாங்க. சோ முடிக்கும் மாணவர்களுக்கு அவங்க பிடெக் எம்டெக் முடிச்சாலும் சரி, இல்ல பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த தகுதிக்கு ஏற்றா போல அங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்ப எங்க பல்கலைக்கழகத்தை எடுத்து எங்கள்கிட்ட பயின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் வெளியே போயிட்டாங்க. ரான்பேக்ஸி, சைடஸ் கேடில்லா, அப்புறம் சிப்லா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கிட், பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல இருக்கிறாங்க. இதை தவிர பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடங்கள்ல சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய ஆராய்ச்சி நிறுவனம், அங்க வந்து ஜூனியர் சயின்டிஸ்டா நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தவிர வேளாண் துறையில தாவர திசு வளர்ப்புன்னு சொன்னேன், இதை வந்து நிறைய வேளாண் துறையில இப்ப பயன்படுத்துறாங்க. தாவர திசு வளர்ப்பு முறைன்னு சொல்லி அந்த தாவரங்களை வந்து பயிர் பண்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி பயோடெக்னாலஜி படிச்சவங்க தான் மிக மிக அவசியம். அடுத்தது மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி விலங்கின செல்கள் வளர்க்கறது. இப்போ ஒரு ட்ரக்கை எப்படி டெஸ்ட் பண்றது, ஒரு செல்லுல கொடுத்து எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி பயோடெக்னாலஜி படித்த மாணவர்கள் தான் மிக மிக முக்கியம். இது இன்னும் ஒரு துறை மட்டும், மெரைன் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதாவது கடல்ல வந்து பல்வேறு விதமான உயிரினங்கள் இருக்கு, பல்வேறு விதமான தாவரங்கள் இருக்கு. இப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெரைன் பயோடெக்னாலஜி அப்படின்னு ஒரு துறையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அங்க இருக்கிற தாவரங்கள்ல சொல்லப்படாத நிறைய மருத்துவ குணம் உள்ள தாவரங்கள் உயிரினங்கள்லாம் இருக்கு. அதை எப்படி எடுத்து யூஸ் பண்ணி நம்மளுடைய மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நிறைய மெரைன் பயோடெக்னாலஜில இருக்கு. அதனால இந்த பயோடெக்னாலஜி படிச்சா ஒரு துறை தான் கிடையாது, வேளாண் துறை, கடல் சார்ந்த படிப்பு, மருத்துவத்துறை, இவ்வளவு இடத்துல உங்களுக்கு வேலைகள் இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே மாணவர்களுக்கும் ஆர்வம் வந்திருக்கும். அதாவது இந்த துறையில படித்தா பல்வேறு துறைகள்ல பணிபுரியலாம், அதாவது ஸ்கோப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க, வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த துறையில உங்ககிட்ட படிக்கிறதும், அதாவது வேல்ஸ் நிறுவனத்துல படிக்கிறதுக்கும் மற்ற துறையில படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? அதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆண்டு முடியும் போதும் அவங்களுக்கு வெக்கேஷன் வருது, ஒரு 2 மாசம் வெக்கேஷன் வருது. நான் என்ன பண்ணிருக்கோம்னா மாணவர்கள் மாணவிகள் 2 பேருக்குமே கம்பல்சரியா அவங்க போய் ஒரு ஆராய்ச்சி கூடத்திலேயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ட்ரைனிங் மாதிரி போயிட்டு வரும். ஒண்ணு அவங்களா வந்து இண்டஸ்ட்ரியை தெரிஞ்சால் போகலாம், இல்லாட்டினா எங்கள்கிட்ட வந்து நாங்க சொல்லுவோம் இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி. இந்த ஒரு படிப்புல மிக முக்கியமான அடுத்தது என்னன்னா பகுதி நேர வேலை. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே நீங்க வந்து இப்ப எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உடல்ல இருந்து இரத்தத்தை எடுத்து அதன் மூலக்கூறுகளை படிக்கிறதெல்லாம் சொல்லி தரோம் நாங்க. ஸோ ஒரு மெடிக்கல் லேப்ல போய் கூட இந்த மாணவர்கள் வேலை செய்யலாம். ஒரு 6ல இருந்து 10 மணி வரை வேலை செஞ்சு 5000 இருந்து 6000 முதலாம் ஆண்டு முடிச்ச உடனே கிடைக்கும். அதே மாதிரி தாவர திசு வளர்ப்பு, நிறைய சென்னையை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி, தாவரங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இவங்க அங்க போய் பார்ட் டைமா டிஷ்யூ கல்ச்சர் மற்றவங்களுக்கும் கத்து தரலாம், இவங்களே அங்க போய் வேலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. 3 வருஷம் படிச்சு முடிச்ச உடனே நிறைய இண்டஸ்ட்ரி நாங்க நிறைய இடத்துக்கு கூட்டு போறோம். இதை தவிர இந்த 3 இடங்களை தவிர எந்தெந்த இண்டஸ்ட்ரி இருக்கோ செமஸ்டருக்கு 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு கூட்டு போய் இண்டஸ்ட்ரியை பார்க்க வைக்கிறதுனால அவனுக்கு என்ன தோணுதுன்னா மேல் படிப்பு படிச்சுட்டா நல்லதே அப்படின்னு முதுநிலை படிப்பு படிக்கிறதுக்கு தான் போறாங்க. இந்த பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இளநிலையை முடிச்சதும் 3 முதுநிலை படிப்புகள் பயோடெக்னாலஜில இருக்கு. ஒன்னு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, அதுல வந்து எல்லாமே சொல்லித்தரும், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், மெரைன் எல்லாமே சொல்லித்தரும். அடுத்தது வந்து மெடிக்கல் பயோடெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து ஆங்கிலத்தில் ரெட் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டெக்னாலஜியை மருத்துவத்துறையில மட்டும் எப்படி யூஸ் செய்யுது அதை பத்தி சொல்லிட்டு தான் மெடிக்கல் பயோடெக்னாலஜி. அடுத்தது பயோடெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த பயோடெக்னாலஜிங்கிறது என்னன்னா அல்டிமேட்டா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதை வந்து கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அது ஒரு மார்க்கெட் பண்ண தெரியணும், அதுக்கு ஒரு லேபிளிங் தெரியணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்ப கம்பெனி எங்கள்கிட்ட இப்ப ஆசென்ஷியர் மாதிரி பெரிய கம்பெனி வரும்போது இந்த பையனுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா இருக்கா, ஆங்கிலம் பேச தெரியுமா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதுக்கு பிறகு அவங்க கேட்கறது மேனேஜரியல் ஸ்கில்ஸ். இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு இது என்ன இட்ஸ் டெக்னாலஜி, அவன்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா அவனுக்கு அதை விற்பனை செய்ய தெரியுமா, அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கான்னு பாக்குறாங்க. அதற்காகவே இந்த பல்கலைக்கழகம் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா, நேர் தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். உங்க கேள்வி என்னன்றது ஐயா கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். என் பையன் வந்து ஐடில கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கான். 1130 இருக்கான், கட் ஆஃப் 191. சரி, இது அவன் வந்து பயோடெக்னாலஜி எடுக்க முடியுங்களா? அவனுக்கு வந்து இது கிடையாது, பயாலஜி கிடையாது இல்லைங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ் தான். ஓகே, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கூட அவங்க பயோடெக்னாலஜி தாராளமா படிக்கலாம். எங்க பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம், பயாலஜி பிரிட்ஜ் கோர்ஸ். அதாவது 11th 12th பயாலஜி படிக்காதவங்க பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதை வந்து முதல் செமஸ்டர்ல இவங்க வந்து இந்த பயாலஜிங்கிற அந்த டேர்ம்ஸை கத்துக்கிறதுக்காக, பயோடெக்னாலஜினா என்ன பேசிக் அதை பத்தி கத்துக்கிறதுக்காக அந்த ஒரு செமஸ்டர்ல அந்த பேசிக் பிரிட்ஜ் கோர்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். இதை வந்து அவங்க படிச்சுட்டு அவங்க வந்து செகண்ட் செமஸ்டர்ல இருந்து மற்ற மாணவர்கள் பயாலஜி மாணவர்கள் எப்படி படிக்கிறார்களோ அதே மாதிரி இவங்களும் படிக்கணும். அடுத்த நேர் தொடர்பு இருக்காங்க ஐயா. மக்கள் வணக்கம். உங்க கேள்வி என்னது ஐயா கிட்ட கேளுங்க. இப்ப இந்த வேல்ஸ் வந்து அப்ளிகேஷன் எப்படி வாங்குறது இப்ப கொடுக்குறாங்களா பயோடெக்னாலஜிக்கு? அதாவது வேல்ஸ் பல்கலைக்கழகம் பல்லாவரத்துல இருக்குங்க, அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. மே 7ஆம் தேதி நம்ம 12ஆம் வகுப்பு தேர்வு வந்தது, அதுக்கு முன்னாடில இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க, இப்பயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய இணையதளத்துக்கு போய் அங்கேயே நீங்க டவுன்லோட் செய்து அப்ளை செய்யலாம். நீங்க நேரடியா இங்க சென்னையில இருந்து தானே பேசுறீங்க?
ஆமா, சென்னையில அம்பத்தூர். நீங்க சென்னை அம்பத்தூர்ங்கிறதுனால நேரா பல்லாவரம் சென்று அங்கேயே நீங்க வந்து அப்ளிகேஷனை வாங்கி உடனே அப்ளை பண்ணலாம். தொடர்ந்து பேசலாமையா. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இப்பதான் சமீபத்துல தொடங்கிய இந்த துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாணவர்களுக்கு இந்த துறையில ஏற்கனவே இருக்கிற விழிப்புணர்வு பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா பயாலஜில ஒரு சாப்டர் பயோடெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசாங்கமும் சரி கல்வியாளர்களும் சரி இதுக்கு வந்து நிறைய தேவை, கற்றவர்கள் தேவை என்பதற்காக ஒரு சாப்டரே அதுல வச்சிருக்கிறாங்க. சோ அவன் இத எடுக்கும் பொழுது பயோடெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வராங்க. அவன் அங்க படிக்கும் போதே இதே நான் சொன்ன தாவர திசு வளர்ப்பு, மூலக்கூறு மாற்றுதல், அதாவது ஜீன் டிரான்ஸ்பர், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பத்தி அவன் படிச்சுட்டு வரதுனால அவனுக்கு என்ன நினைக்கிறான்னா இதை மேலும் மேலும் நம்ம படிச்சு ஆராய்ச்சி பண்ணா நிறைய கண்டுபிடிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம், இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த துறையை தான் எடுத்து படிப்பாங்க. இது ஆண் பெண் யார் வேணா எடுத்து படிக்கலாம். இப்ப பிடெக் முடிச்சவங்க எம்டெக் படிக்கலாம், ஆராய்ச்சி பிஹெச்டிக்கு போகலாம். பிஎஸ்சி எடுத்தவங்க எம்எஸ்சி படிக்கலாம், பிஹெச்டியும் பண்ணலாம். இப்ப வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பார்த்தா இளநிலை இருக்கு, முதுநிலை இருக்கு, ஆராய்ச்சி படிப்பும் இருக்கு. கிட்டத்தட்ட 60 மாணவர்களுக்கு மேலாக ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்கள் பல்கலைக்கழகம் மாதந்தோறும் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கும். இதை ஊக்குவிக்கிறதுக்காக ஊக்கத்தொகை கொடுக்கும். இளநிலை முதுநிலையில நல்ல படிக்கிற மாணவர்கள் முதல் 5 மாணவர்களுக்கு எங்க மேனேஜ்மெண்ட் அதாவது கல்வி குழுமம் வந்து ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன், அவங்களுக்கு படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாமே. நேய தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ சொல்லுங்க. சார் பேசணும். சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வந்து சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். என் பேர் ஜாஃபர். என்னோட மகள் வந்துட்டு பிடெக் படிக்கிறார், 3வது வருஷம் இப்போ எக்ஸாம் எழுத போறா. சரி. அதுக்கப்புறம் அவன் வந்து படிக்கிறதுக்கு படிக்கிறது முடியல, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். சரி. அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சுட்டு முதல்ல படிக்க வைக்க முடியுமா? அதாவது பிடெக் 3rd இயர் இருக்கிறாங்க, ஒரு வருஷம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் படிக்கணும். படிக்க முடியுமா? அதாவது பிரேக்குங்கிறது வந்து நீங்க அப்படி எடுக்க முடியாது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு மாணவருக்கோ மாணவிக்கோ ஒரு செமஸ்டர்ல குறிப்பிட்ட வருகை பதிவு இல்லைன்னு வச்சுங்க, அட்டெண்டன்ஸ். இப்ப வந்து சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அவங்க ரீடுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது அந்த கோர்ஸ் வந்து அந்த 3rd இயர் திருப்பி அவங்க படிக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஐயா. இந்த துறையில எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பயோடெக்னாலஜிங்கிறது பாரத் டெக்னாலஜி. இந்தியாலையும் சரி வெளிநாடுகளையும் சரி இது வளர்ந்து வரக்கூடிய துறை. 1986 நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இப்ப என்ன தேவை நம்மளுக்கு அப்படின்னா அந்த அறிவு உள்ள பயோடெக்னாலஜிஸ்ட், அத நன்கு அறிந்த ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுக்கு தேவை. அதுக்கு எங்கேருந்து வரணும்? பிஎஸ்சி, பிடெக், எம்டெக், எம்எஸ்சி படிச்சு ஆராய்ச்சி முடிச்சு வரணும். இன்னும் ஒரு 15-20 வருஷத்துல இந்தியா வந்து எப்படி ஐடில நம்ம வந்து நல்லா வந்தோமோ அதே மாதிரி வெளிநாடுகள் இப்போ இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கு. பயோடெக்னாலஜி துறையில நல்லா வளர்ந்து வராங்க. இப்ப ஜாப் ஒர்க் மாதிரி அங்க செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளை நம்ம இங்க பண்றோம். இந்தியால பண்றதுக்கு மற்ற காரணிகளும் இருக்கு. இங்க வந்து எப்படின்னா நம்ம பேசிக்காவே கணிதத்திலையும் அறிவியலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். கணிதத்திலையும் அறிவியல், ஆங்கிலம் கூட நன்கு பேசக்கூடியவர்கள். எங்க போனாலும் நம்ம ஆளுக்கு வேலை செய்வாங்க. ஹார்ட் ஒர்க்கர்ஸ், இன்டெலிஜென்ட் ஆல்சோ. ஹார்ட் ஒர்க் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. இது ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. இதை தவிர மேன் பவர் நம்மள்ட்ட இருக்கு. அதை தவிர நம்மள்ட்ட நாலேஜும் நிறைய இருக்கு. இப்ப பயோடெக்னாலஜியை பத்தி கிட்டத்தட்ட 100-150 வருஷமா நம்ம ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம்னா நம்ம முன்னாடி இருந்த அறிவியல் அறிஞர்கள் நிறைய செய்திருக்கு. அது வெளியே வரல, அவ்வளவுதான். இப்ப வெளியே வந்ததுனால இந்தியா வந்து எல்லோருமே எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இதுக்கு வந்து இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்பு இருக்கு, ஆராய்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐயா, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, மாணவர்கள் இந்த 3 ஆண்டுகள் படித்து முடித்தாலே போதுமா, இல்ல கூடுதலா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இப்போ இந்த படிப்பு புதுசு, அதனால படிக்கும் பொழுதே ஒரு இளநிலை, முதுநிலை, ஆராய்ச்சியை முடிச்சிட்டோம்னா அந்த படிப்பு வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இந்தியால வாங்கக்கூடிய பிஹெச்டி உலகத்துல எங்க போனாலுமே அதை வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இந்தியால ஒரு இடத்துல பிஹெச்டி வாங்கியிருக்காங்கன்னா அது அங்கீகரிக்கப்படுகிறது. சோ அதனால என்ன இப்ப வந்து இந்த மாதிரி படிப்புகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு இந்த டிபிடின்னு சொன்னாங்களே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அவங்க வந்து அதிக ஊக்கத்தொகை கொடுத்து எம்எஸ்சி படிக்கும் போதே ஊக்கத்தொகை தராங்க. விமென்ஸ் பயோடெக் பார்க் தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே முதல்ல ஆரம்பிச்சது நம்ம தமிழ்நாடு தான். சிறுசேரியில இருக்கு விமென்ஸ் பயோடெக் பார்க். இடம் கொடுத்துறாங்க, சப்சிடியில எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கொடுத்துறாங்க. நீங்க அங்க போய் ஒரு தொழில் கூடம் ஆரம்பிக்கணும், விமென்ஸ் பயோடெக் பார்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குது, மாநில அரசாங்கம் நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குது. ஆராய்ச்சியும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கும் பணம் தராங்க. நீங்க என்னென்ன மேல ஆராய்ச்சி பண்ணுமோ அதுக்கான ஊடகங்கள், அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்துக்குது.
ஐயா, மீண்டும் ஒரு முறை இந்த துறையை பத்தி, அதாவது பயோடெக்னாலஜி துறையை பத்தி, அதுக்கப்புறமா மாணவ சேர்க்கை எப்பெல்லாம் நடைபெறுது அப்படின்ற விவரங்களை சொல்லுங்க. அதாவது 12th ரிசல்ட் வந்த உடனே நீங்க எங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் அப்ரோச் பண்ணி அப்ளிகேஷனை வாங்கிடலாம். இது மே மாசமே ஆரம்பிச்சிடும். இந்த படிப்புக்கான அப்ளிகேஷன் கொடுக்கறது மே மாசமே ஆரம்பிச்சிடும். ஏன், அதுக்கு முன்னாடியே சில பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரிசல்ட் இதை தான் படிக்கணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணி தானே இருக்கிறாங்க. அவங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி ஃபீஸை கட்டி உடனே ஜாயின் பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸ்ல போறதுனால உடனே இந்த படிப்புல சேர்ந்து அவங்க ஜூன் ஜூலைல கிளாஸ்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. எவ்ரி இயர் ஜூன்ல மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். பிடெக்னாலும் ஜூன்ல மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இளநிலைனா 3 ஆண்டு, பிடெக்னா 4 ஆண்டு படிப்புகள் முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய வராங்க. எப்படி மற்ற இசிஇ, மெக்கானிக்கல், ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வராங்களோ அதுக்கும் வரா மாதிரி இந்த பயோடெக்னாலஜிக்கும் கம்பெனிகள் நிறைய வருது. எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 16லேருந்து 20 கம்பெனிகள் டைப் நாங்கள் வச்சிருக்கிறோம். இவங்களை நாங்கள் அந்த மார்ச் மாசத்துலேருந்தே ஒவ்வொரு கம்பெனிகளாக வர வச்சு இந்த மாணவர்கள் அவங்க மார்க்கை மட்டும் பார்க்கறது, அவங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, பர்சனாலிட்டி, சப்ஜெக்ட் நாலேஜ், அவனுக்கு மேலே ஏதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுங்க, மேலே போனால் இவனால முடியுமா, இந்த கம்பெனியில் இவனால வேலை செய்ய முடியுமா, அவனுக்கு ஆராய்ச்சி தகுதி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு வேலை கொடுக்குறாங்க. முக்காவாசி மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை இளநிலை முடிச்சதுமே முதுநிலை போக தான் பார்க்கறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவா பதிலளிச்சீங்க ஐயா. மிக்க நன்றி. மக்கள் தொலைக்காட்சிக்கும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கும் நன்றி.